ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான மணக்க தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லாரி வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, நெய், இஞ்சி, பூண்டு, 4 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது நெய் கிச்சடின்னு சொல்லுவாங்களே, அந்த அரிசி 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 2 பல்லாரி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் மாறணும். பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட கலர் மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக பிரியாணி பொடி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனேமும் கொஞ்சமாக புதினா, மல்லி ரெண்டையுமே போட்டுக்கோங்க. புதினாவும் மல்லியும் போடும்போது பிரியாணியோட வாசனை நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி, நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி இந்த நெய் கிச்சடிக்கு, அதனால் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கப்பா, கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை களைஞ்சி வச்சுக்கோங்க. களைஞ்சி வச்ச அரிசியை இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரிசியும் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு போதுமான்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கவும் குக்கரை மூடிக்கிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேலே அந்த புகை மாதிரி வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சுவையான மணக்க தக்காளி பிரியாணி ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் தக்காளியும் அந்த அளவுக்கு தெரியாது, எடுத்து போடவும் முடியாது. ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி போட்டிருக்கிறதுனால கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. இந்த தக்காளி பிரியாணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி